வாசிப்பையும் புத்தகங்களையும் நேசிக்கின்ற அவருக்குமே இது ஒரு கவலையான ஒரு விடயம். அதே நேரம் இந்த நினைவை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவை அதற்காகத்தான் இந்த நிகழ்வு இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் ஓய்ந்து விடாமல் கிட்டத்தட்ட 97,000 நூல்களும் அரிய ஓலைச்சுவடிகளும் இங்கு உற்றாக அழிந்து இல்லாமல் போயிருக்கின்றன. பலவற்றை நாங்கள் மீளப்பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறு இருந்த போதும் நாங்கள் மீளவும் கட்டியெழுப்பி இந்த நூலகம் இன்று பலருக்கும் அறிவை ஊட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் மாநகர சபை என்ற ரீதியிலே, இந்த நூலகம் என்ற ரீதியிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து வாசிப்பையும் புத்தகங்களின் மேலான காதலையும் அதன் மேலான எங்களுடைய அவாவையும் தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் இன்றைய சூழ்நிலையிலே புத்தகங்கள் மீதான தேடலும் வாசிப்பு அத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகளும் இன்றைக்கு அருகி வருகின்றன. உண்மையில் சமூக ஊடகங்கள் மற்றும் கணனி, கைத்தொலைபேசி இவற்றினுடைய பாவனையினாலே இவை குறைவடைந்து வருகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த நூலகத்தை சிறப்பாக கொண்டு நடத்தி யாழ் மாநகர சபைக்கு மாத்திரமல்லாது எங்களுடைய வடமாகாணம் அல்லது தாண்டி நூல்களை தேடுகின்ற யாராக இருந்தாலும் இணைய வழி ஊடாக கூட எங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம். அதற்கு மாநகர சபை ஆணையாளர் என்ற ரீதியிலே என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் அதற்குரிய வழிகாட்டுதலையும் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக